இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வரலாற்று சிறப்புமிக்க 2026 உடைய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு பாரதத்தினுடைய உன்னதமான உள்துறை அமைச்சர் அவர்கள் 14ஆம் தேதி காலை 11:30 மணி அளவிலே காரைக்கால் மாவட்டத்திற்கு வருகை தர அவர்கள் தேர்தல் பரப்புரையை இங்கிருந்து ஆரம்பிப்பதற்காகவும் காரை மக்களோடு கலந்து ஆலோசிப்பதற்காகவும் இங்கே வர இருக்கிறார். காலையிலே 11:30 மணிக்கு வலிச்சக்குடி பாலிடெக்னிக் கல்லூரியிலே வந்து இறங்குகிறார். அங்கிருந்து வரும்பொழுது ஒரு வால் ரைட்டிங், அதாவது விளம்பர பலகை ஒன்று, அவருடைய சுவர் விளம்பரம் ஒன்று அவருடைய கரங்களாலே எழுதப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக நேராக இங்கே சந்தை திடலுக்கு வருகிறார். இங்கே மீட்டிங் ஆரம்பித்து 1:30 மணி அளவிலே முடிந்த பிறகு வேவேஸ் இம்பீரியல் ஹாலுக்கு செல்கிறார். அங்கே முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இருக்கிறார். கட்சியினுடைய மொத்த தலைவர்களையும் அங்கே சந்திக்க இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை எல்லாம் சந்திக்க இருக்கிறார். அதன் பிறகு கோர் கமிட்டி நடக்க இருக்கிறது. அது முடிந்த உடனே செல்லும் பொழுது 4 மணி அளவிலே இங்கிருந்து புறப்பட்டு ஒரு கிளை தலைவருடைய வீட்டிலே சென்று பூத் விஜய் அபியான் என்ற அவருடைய நேம் போர்டு, அந்த கிளை தலைவருடைய நேம் போர்டை அவங்க வீட்டில் கொடியேற்றி அந்த போர்டை அங்கே நாட்டுகிறார். அதன் பிறகு மறுபடியும் வரிசைக்குடி அந்த ஹெலிகாப்டர் ஸ்டேஜுக்கு சென்று புறப்படுகிறார். ஆக காலை 11:30 மணிக்கு வந்து 4:30 மணி அளவிலே நம்மளுடைய பாரதத்தினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்து செல்ல இருக்கிறார். அதற்காக காரை முழுவதும் இருக்கிற அத்துணை தொழிலதிபர்கள், பிரமுகர்கள், உன்னதமான விஐபிகள் அனைவரையும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் அனைவரும் அழைக்க இருக்கிறோம். பொதுமக்கள் அனைவரையுமே நாங்கள் அழைத்திருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. 2021-26 மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்த நம்மளுடைய என்டிஏ அரசாங்கத்திற்காக நன்றி சொல்லும் விதமாக, அது மட்டும் இல்ல, 26 ஏற்படுகிற இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு நிறைய திட்டங்களை அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். ஆகையால் உள்துறை அமைச்சர் புதுவை காரைக்காலுக்கு வரும்பொழுது மிகச்சிறப்பான ஒரு எழுச்சியான வரவேற்பை கொடுக்குமாறு காரை பொதுமக்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.